வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காளான் மிளகு வறுவல் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபியை நம்ம ஈஸியாக செய்யலாம். இன்றைக்கி ஒரு பாக்கெட் 200 கிராம் இருக்கும் இல்லையா, அந்த பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் இந்த மஷ்ரூம் ரெசிபி வறுவல், பெப்பர் வறுவல் அனைத்து சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஈஸியாக செய்யலாம். நல்ல மிளகு காரத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எவ்வளோ சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, பட்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் வேண்டாம். இப்போ நான் இன்றைக்கி பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க, செவந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சிவந்து வந்திருக்கு, பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2. இதில் நான் ஒரு மிளகாய் பழுத்து இருந்தது, நான் அந்த பழுத்த பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். இந்த பட்டர்லே தான் இதை எல்லாமே நீங்கள் வதக்குறீங்க. இதில் தக்காளி 2 பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் கலந்துடலாம். எண்ணெய் ஊற்றி செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பட்டர் யூஸ் பண்ணி செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இதிலையே இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தக்காளி ஸ்மெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் இருக்கும் இல்லையா 200 கிராம் மஷ்ரூம், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோட கலந்துடலாம். இப்போ மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி விடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். அதனால் தக்காளி பேஸ்ட் போடும்போது கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு போட்டுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது காரம் உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் இருக்குது, பச்சை மிளகாவும் காரம் இருக்குது, பார்த்து சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் மட்டன் போலயே இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நீங்கள் தக்காளி மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சா போதும். இன்னும் கொஞ்சம் நல்லா அதில் தண்ணி பதம்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா வற்றி வரணும். நல்லா கட்டியாக வந்த பிறகு நீங்கள் எடுத்துடலாம். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை தூவி விட்டுக்கோங்க. அருமையான நம்மளுடைய மஷ்ரூம் பெப்பர் வறுவல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.